கோவை வஉசி மைதானத்தில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக 1000க்கும் அதிகமான இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த வலியுறுத்தி கோவை வஉசி மைதானத்தில் 2வது நாளாக மாணவர்கள் தற்போதும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இன்றைக்கு மட்டும் மாணவியர்கள் 20,000 பேர் இந்த வஉசி மைதானத்தில் வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக மாணவர்கள் கூறும் பொழுது பீட்டாவை தடை செய்ய வேண்டும், ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தியுள்ளனர். வரும் காலங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும், இல்லை என்றால் வரும் காலங்களில் வரும் தேர்தல்களில் நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் என தெரிவித்துள்ளனர். குறிப்பாக இந்த மாணவர்கள் கூட்டத்தில் எந்த அரசியல் கட்சிகளும் சேரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் விவசாய சங்கங்கள், ஐடி ஊழியர் சங்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்கள் இந்த மாணவர்கள் ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. தற்போது இரவு நேரத்தில் மாணவர்கள் போராட்டம் நடைபெற உள்ளதால் கோவை வஉசி மைதானத்தில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக கோவை மாநகர காவல் ஆணையாளர் அமல்ராஜ் தலைமையில் பாதுகாப்பு பணியும் போடப்பட்டுள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நவீனுடன் நேசராஜ்.